ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் TechTech Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Samsung M12 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், அதாவது உங்களுக்காக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங், அவேர்னஸ், டெக் ஃபேக்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து சாம்சங் ஃபோன் மட்டும் தான் தெரியுது. ஓகே, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைடில் வந்து ஃபோனோட பேர், கீழே வந்து நம்ம கலர் வேரியண்ட்லாம் போட்டிருக்காங்க. பேக் சைடு வந்து ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இருங்க காட்டுறேன். ஆமாம், இந்த ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க படித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண, நம்ம சீலோட அன்பாக்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபோன் தான். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே இந்த டப்பா வந்து விழுவுது. ஓகே, இந்த பாக்ஸில் உள்ள வந்து சாம்சங்னு போட்டிருக்கு. பின் பக்கமாக நம்மளுக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இதை வெளியில் வச்சுட்டு பாக்ஸ் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, பாக்ஸ் உள்ள குயிக் ஸ்டார்ட் கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஒரு புக்லெட்ஸ் இருக்குது. டிபியூ கேஸு காணும். இதுங்க டிபியூ கேஸ் கொடுத்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக. டிபியூ கேஸ் கொடுக்கல. ஃபோனை போச்சுட்டு வேறு என்ன இருக்குது, நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப்பு. ஒயர் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இந்த ஒயர் லென்த்து வந்து நல்லா கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அடுத்து நம்ம ட்ராவல் அடாப்டர் சார்ஜர். நம்மளுக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மொபைலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் உள்ள இந்த இதை ரேப்பை பிரிப்போம். ஃபஸ்ட் டைம் ஃபோனை பிரிக்கும் போது உள்ள ஃபீலே ஒரு இது தான். ஓகே, அதை பிரித்தாச்சு. இந்த பின்னாடி உள்ள இந்த ஸ்டிக்கரையும் பிரிச்சுடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணுவோம். ஓகே, ஃபோன் பூட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் பிளைன் டிசைன் இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலிங் நல்லா இருக்குது. இப்போ பாட்டமில் ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சார்ஜ் போர்ட் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பார்க்கும்போது பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் ரெக்கர்ஸ் இருக்குது. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட்டை பற்றி பார்க்கும்போது 2+1 ஸ்லாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் தான் சொல்லணும். பேக் சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபுல்லாக டெக்ஸ்சர் கொடுக்கல. டாப்லேருந்து கொஞ்சம் மிடில் வரையும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில், அது மட்டும் இல்லாமல் 6.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாட்டர் ட்ராப் நாச்சோட நம்மளுக்கு டிஸ்பிளே வருது. சரி, இப்போ வந்து இந்த டிஸ்பிளேல ஒரு அட்வான்டேஜ் இல்லைனா ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. பட் சாம்சங் வந்து இந்த பட்ஜெட்லேயும் ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து வெறும் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 19 Hzக்கு வந்து ஃபுல் HD கொடுத்துருக்கலாம். அதை பற்றி என்னன்னு சொல்ல தெரில. மற்றபடி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக போவோம். சரி, இப்போ நம்ம டிஸ்பிளே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சவரை ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரையும் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரில. ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. பாக்ஸில் நம்மளுக்கு டிபியூ கேஸும் கொடுக்கல. அதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன தான் சாம்சங் வந்து எப்போவுமே அவங்க கொடுக்குற ஸ்பெக்குக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நிறையா சாம்சங் ஃபோனு நிறையா வாங்குகிறோம். ஆனால் அவங்க வந்து அவங்களோட கன்சியூமர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிபியூ கேஸ் கொடுக்கட்டி பரவாயில்ல. ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. சரி,
நம்ம எடுத்தோடனே ஃபுல்லாக மைனஸையே பார்த்துட்டு இருந்தோம்னா சரி வராது. நம்ம வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஷேர் ரேட்டிங்னு பார்க்கும்போது ஹெட்டுக்கு 1.19 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இப்போ வர எல்லா ஃபோனுமே நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு கட்டுப்பாட்டோட தான் கொண்டு வராங்க. அதனால பெருசாக எந்த ஃபோன்லையுமே ஷேர் வேல்யூவை பற்றி பேசுகிற அவசியமும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே அதுக்கு அதிகமாக யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா எல்லாம் அது கீழே தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபோனோட வெயிட்னு பார்க்கும்போது கரெக்டாக 221 கிராம்ஸ் வருது. எதனால இந்த வெயிட் வருதுன்னு பார்த்தா, இந்த ஃபோனில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சார்ஜ் நல்லா சூப்பராக நிற்கிது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் நிற்கும். இல்லை நான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சோசியல் மீடியா அதே கேமராலாம் யூஸ் பண்ணால் கூட மினிமம் 1.5 நாள் கண்டிப்பாக நிற்கும். இப்போ இந்த ஃபோனில் வந்து ரேமை பற்றி பார்க்கும்போது LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது eMMC தான் கொடுத்துருக்காங்க. என்னத்தான் இப்போ 10,000 கீழே உள்ள ஃபோனில் பார்த்தாலும் எல்லாம் UFS 2.1 அட்லீஸ்ட் UFSலேயே எல்லாம் வந்துட்டாங்க. UFS 2.1 UFS 3 கொடுக்குறாங்க. இவங்க இன்னமும் eMMCலேயே இருக்கிறது வந்து என்னன்னு தெரியல. என்னத்தான் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் UFS கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட OS பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்சங்கோட One UI 3.1 ஏதாவது இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Android 11 ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த சிப்பு வந்து வேற ஒன்றும் இல்லை, Exynos 850. Exynos 850யா? ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 439 அல்லது 450 அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த ஸ்னாப்ட்ராகன் 400 சீரீஸுக்கு ஈக்குவலாக தான் இது வந்து இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணும். அதான் என்னத்தான் இருந்தாலும் இப்போ நம்ம டே டு டே யூசேஜுக்கு வந்து இந்த ப்ராசஸர் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த ப்ராசஸரை வச்சு நம்ம கேமும் விளாண்டு பார்த்தோம், ஆஸ்பால்ட் 9 விளாண்டு பார்த்தோம். ஓரளவுக்கு போட்டடிச்சு கேமு ரன் ஆயிடுச்சு. பட் கேமில் ஒரு சில இடத்துல நாங்களே லேகிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளாடும் போது பயங்கரமாக நீங்கள் இது லேகிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நான் அந்த மாதிரி கேம்ஸ் ட்ரை பண்ணல. நான் ஆஸ்பால்ட் 9 ட்ரை பண்ணேன், அதில் 1-2 இடத்துல இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் விளாடுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும். நான் வந்து கேமர்ஸுக்கு வந்து இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய பேர் 662 கொடுக்குறாங்க, ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா மீடியா டெக்கில் வந்து G80 G90 G95 வரையும் சில பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சாம்சங் வந்து ப்ராசஸரில் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க, டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபோனை. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது அடுத்து நம்ம இப்போ செக்யூரிட்டி, அதாவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஐடின்னு பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இங்கே சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பவர் பட்டன்லேயே. ஆனால் சீரியஸாக சொல்லணும்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைட்டாக இப்படி வச்சாலே நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகிடுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் குறையே இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் பார்க்கும்போது நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ணுது. ஆனால் ஒரு சில டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. மேக்ஸிமம் எல்லாம் டக்குன்னு அன்லாக் ஆகிடும். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ 48 மெகா பிக்சல்னு சொல்லப்படுது. சரி, அதுக்கப்புறமா மீதி உள்ள கேமரான்னு பார்க்கும்போது 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு 8 கொடுத்துருக்கலாம். சரி, 5 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடு கேமரா இருக்குது. 2 மெகா பிக்சலுக்குள்ள மேக்ரோ சென்சார், 2 டெப்த்து. இந்த 2ங்கிறது கணக்காட்ட கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, பரவாயில்ல. சரி, இப்போ வந்து செல்ஃபின்னு பார்க்கும்போது செல்ஃபில நம்மளுக்கு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. ஓவரால் நாங்கள் வந்து எடுத்த சாம்பிள் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ பார்ப்பீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் M12ல ஃபுல் ஹெச்டியில் 30 FPSல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பு வந்து செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃபி கேமராவில் உள்ள வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. சாம்பிள் இமேஜஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நாங்கள் என்ன எங்களோட இதோட அவுட்புட்டை வச்சு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல டீசெண்டான லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டு நல்லா சூப்பராக வருது, பிரச்சனை இல்லை. ஆனால் லைட்டிங் உங்களுக்கு சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அவுட்புட் சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேக்ரோ வந்து எனக்கு பெருசாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் ஒரு 7 ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அதில் 1 இல்லை 2 தான் பர்ஃபெக்டாக வருது. மேக்ரோ வந்து அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. மேக்ரோவுக்கு டெப்த் சென்சார் ரொம்பவே சூப்பர், நல்லா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு. போர்ட்ரேட்லாம் யூஸ் பண்ணப்போ நல்லா டெப்த் சென்சார் சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைடு நல்லா இருக்குது. ப்ரைமரி நல்ல லைட்டிங்கில் ஓகே. மேக்ரோ மட்டும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. சரி, இப்போ செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 13 கொடுத்துருக்கலாம், பட் 8 கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ 8 கொடுத்தாலும் ஆப்டிமைசேஷன் பத்தலாம் தான் சொல்லணும். நிறையா நேரங்களில் வந்து ஒரு எல்லோயிஷான ஃபீல் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒருத்தரையும் நான் வந்து செல்ஃபி எடுக்கும் போது நிறையா தடவை ஒரு எல்லோயிஷான ஃபீல்ஸ், ரொம்ப முகம்லாம் அப்படியே எல்லோ கலரில் தெரிகிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நான் செல்ஃபி கேமராவில் ஃபேஸ் பண்ண ஒரு எல்லோயிஷான ஃபீல் இருக்குது. செல்ஃபி கேமராவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் அப்டேட்ஸ்லாம் தேவைப்படுது. மேபி அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா அதை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பேக் கேமரா வந்து நல்லா இருக்குது. மேக்ரோவை தவிர மீதி 3 சென்சாரும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோன்லேயுமே ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ளூடூத்லாம் ஒரு சில இது இருக்குது. இந்த ஸ்னாப்சாட்டு, இந்த ஜோஸு, இந்த மாதிரி மோஜி, இந்த மாதிரி ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாம் சில இது இருக்குது. நம்ம ஈவன் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே அது இன்ஸ்டால் ஆகி வருதுங்கிறது நம்ம வந்து முக்கியமாக அது சொல்லி ஆகணும். சரி, இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட் வந்து இப்போ வந்து 11,000 ப்ரைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங்கில் வந்து எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த ஃபோன் லான்ச் பண்ண புதுசில் வந்து இடையில 10,000 கொஞ்ச நாள் இருந்துச்சு. மறுபடியும் இதே 4GB 64GB வேரியண்ட் வந்து 12,500 இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 11,000 வந்துருக்கு. ஆனால் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் 11,000 தான். இப்போ நான் வாங்கினப்ப இந்த சுச்சுவேஷனில் வந்து 4GB 64GB வேரியண்ட் வந்து 11,000, 6GB 128GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 13,500 இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதே 11,000 நீங்கள் ரெட்மி சைடு போனீங்கன்னா ரெட்மி 9 பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 9 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இதை விட நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ரெட்மி 9 பவரில் உங்களுக்கு பேட்டரி இதே 6000 mAh பேட்டரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நோட் 9ல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் நீங்கள் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணீங்கன்னா ரியல்மி நாசோ 30A இருக்குது. சேம் பேட்டரி, பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோனோட மைனஸுங்கள ப்ளஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து யாருமே கொடுக்கறது இல்லை. இவங்க 90 Hz ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்ல. பேட்டரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் சைனீஸ் பிராண்டுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த வித ப்ரொடெக்ஷனும் ஸ்க்ரீனுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. டே டு டே யூசேஜுக்கு ஓகே, கேமிங்கெல்லாம் கண்டிப்பாக படாது. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபோனோட டிமெரிட்ஸ். நீங்கள் வந்து ஒரு இந்த மொபைல் வந்து நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சாம்சங் மொபைல் தான் எனக்கு வேணும், எனக்கு சார்ஜ் ரொம்ப நேரம் நல்லா நிற்கணும், நான் ஒரு நான் சைனீஸ் பிராண்டு மொபைல் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் கேம் விளாட மாட்டேன். நான் டே டு டே யூசேஜ் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு கேம்ஸ் எல்லாம் அதிகமாக விளாட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம அம்மா பாட்டி அந்த மாதிரி வயசானவங்களுக்கு, இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரெல்லாம் கேம்லாம் அவங்களாம் பெருசாக விளாட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு வேணால் இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் கேமர்ஸுக்கு வந்து இந்த ஃபோனு நாட் ரெக்கமெண்டட். இதே ப்ரைஸுக்கும் இல்லைனா இதை விட கொஞ்சம் கம்மியாகவோ கூடயோ இதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸோட நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்கள் பட்ஜெட் எதுன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்டில் வந்து உங்களோட அந்த பட்ஜெட்டில் உள்ள எல்லா ஃபோனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்பெக்கு, உங்களுக்கு தேவையான விஷயம் எதில் இருக்கோ அந்த ஃபோனை சூஸ் பண்ணுங்கள்.
எப்பவும் போல இது ஜஸ்ட் ரிவ்யூ தான், டெசிஷன் உங்க கையில தான் இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. கீழே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. சரி, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.